ஏஆர்டி அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி இதில் ஒரு சில டைப்ஸ் இருக்குது. இதை பற்றி எல்லா வருஷமும் கண்டிப்பாக கொஷின் வரும் நீட் எக்ஸாமில். ஸோ கான்செப்ட் கேப்சூல் வீடியோவில் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், எந்த ஃபீமேலால் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆக முடியல, கன்சீவ் ஆக முடியல, அவங்களுக்கு தான் இந்த ஏஆர்டி யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப், இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன். இதில் என்ன பண்ணுவாங்க, மேல் அண்ட் ஃபீமேல் கெமேட், ஸ்பெர்ம் எக் ரெண்டுத்தையும் லேபில் வச்சு ஃபியூஷன் பண்ணுவாங்க. நேச்சுரலாக பாடிக்குள்ளார பண்ண முடியாது. அண்ட் ரெண்டாவது, இதை பண்ண பிறகு ஈடி பண்ணணும், எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர். அந்த ஃபார்மேஷனான ஜைகோட்டை ஃபீமேல் பாடிக்குள்ளார போடணும். ஒருவேளை அது ஜைகோட்டாவே இருக்குது, அப்படி இல்லாட்டினா எம்ப்ரியோ அப் டு 8 பிளாஸ்டோமியரா இருக்குது. என்னங்க, சிங்கிள் செல் ஜைகோட்டு டிவைட் ஆகி 2, 4, 6 2, 4, 8 மாறும். அப்போ 8 பிளாஸ்டோமியர் வரைக்கும் இருக்க எம்ப்ரியோ, அப்படி இல்லைனா சிங்கிள் செல் ஜைகோட்டு. இதை ஃபீமேல் பாடிக்குள்ள போடுறதுக்கு நீங்கள் ஜிஃப்ட் போடலாம், ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டியூப் டிரான்ஸ்ஃபர். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ளார ஜைகோட்டை டேரெக்டாக போடுவாங்க. அப்படி இல்லை, உங்களுடைய எம்ப்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 8 பிளாஸ்டோமியரா இருக்குது, எப்படி மோர் தென் 8 பிளாஸ்டோமியரா இருக்குது அப்படின்னா யூ கேன் டூ ஐயூடி, இன்ட்ரா யூட்ரைன் டிரான்ஸ்ஃபர். டைரக்டா யூட்ரஸ்குள்ளாரையே நீங்க போடணும். சரியா? ஒரு சில நேரம் உங்களுடைய ஃபர்டிலைசேஷன் இன்வைவோவா நடக்கும். இன்னொரு ஃபீமேலோட பாடியில வச்சு இன்வைவோ ஃபர்டிலைசேஷன், பாடிக்குள்ளார ஃபர்டிலைசேஷன் ஆகுது. அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்போ கூட யூ கேன் யூஸ் த இடி. அப்பையும் நீங்க ஜிஃப்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஐயூடி பண்ணிக்கலாம். சரியா? சில ஃபீமேல்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பிரச்சனை இருக்கும். என்னது, உங்க பாடிக்குள்ள ஃபீமேல் கெமெட் எக்கே ப்ரொடியூஸ் ஆகாது. ரைட்டா? அப்போ என்ன பண்ணணும், ஃபீமேல் டோனார் கிட்ட இருந்து ஒரு எக்கை வாங்கி இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டோட ஃபெலோப்பியன் டியூப்ல போடணும். அதுதான் கிஃப்ட், கேமீட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டியூப் டிரான்ஸ்ஃபர். என்ன பண்ணுவாங்க, டோனார் கிட்ட இருந்து எக்கை வாங்கி ஃபெலோப்பியன் டியூப்குள்ளார போட்டுருவாங்க. அப்புறம் ஸ்பெர்ம் வந்து எக்கும் ஸ்பெர்மும் சேர்ந்துரும். அந்த பேஷண்ட்டால ஃபர்டிலைசேஷன் பண்ணிக்க முடியும், பட் நேச்சுரலா எக்கை கொடுக்க முடியாது. அதுதான் மேட்ரு. அண்ட் அடுத்து பார்த்துக்கோங்க, ICSI, இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பேஷண்ட்டுக்கு இது பண்ணுவாங்க. அவங்களுடைய என்ன பண்ணிப்பாங்க, அவங்களால எக்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம், அல்லது எக்கு ப்ரொடியூஸ் பண்ண பிறகு ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஷன் ஆக முடியாமல் இருக்கலாம். ஸோ அப்போ ஒரு எக்கு மட்டும் தனியாக லேபில் வச்சு அதோட ஒரு ஸ்பெர்மை மட்டும் ஃபியூஷன் பண்ணி அதுக்கப்புறம் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஐசிஎஸ்சிக்கு அடுத்து தான் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். சில மேல்ஸால் நேச்சுரலாக செமனை வெஜினாக்குள்ளார இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாமல் இருக்கும். எரெக்டல் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ அப்போது ஏஐ வந்து பண்ணுவாங்க. அப்போது ஒரு சிரிஞ்சு வச்சு வெஜினால செமனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இன்னும் சில பேருக்கு வந்து IUI, இன்ட்ரா யூட்ரின் இன்செமினேஷன் பண்ணுவாங்க. ஸோ யூட்ரஸ் குள்ளாரையே டைரக்டா செமனை இன்ட்ரோடியூஸ் பண்றது. இப்போ ஒரு கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை நீங்க வந்து ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அப்போ ஃபைண்ட் த மிஸ்மேட்ச்டு பேர். இந்த 4 ஆப்ஷன்ல எது தப்பு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. 1, 2, 3, 4 உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்யூ.